வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தேவதைகள் குடில் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். மதியம்ல இருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள் செய்தேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் சாப்பிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க. அவங்களுக்காக ஈவினிங் சாப்பிட்றதுக்காக பாஸ்தாவும் அப்புறம் அத்திப்பழம் ஜூஸும் நான் வந்து செஞ்சுருக்கேன். அத்திப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு தடவையாச்சும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் குடிங்க. ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் வந்து காலைல சமைக்கும் போதே நைட்டுக்கும் சேர்த்து குழம்பு, அப்புறம் கூட்டு, ரசம் எல்லாமே செஞ்சுட்டேன். சாப்பாடு மட்டும் இப்போ சூடாக வச்சு ஹாட் பாக்ஸில் போட்டு கிளம்பியாச்சு. இதுதான் எங்கள் ஆஃபீஸு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு லோடு வந்து வண்டி கிளம்பியிருக்கு. கேன்டர்லேருந்து இறக்கி இப்போ டாடாக்ஸில் ஏற்றி அனுப்பிச்சிருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. கேமரா பார்த்து வெக்கப்பட்டு அந்த சைடு ஓடி போயிட்டாரு. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பார்சல் சர்வீஸில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கும். அதாச்சும் வர சரக்குங்களை வண்டி இறக்கிட்டு வண்டியில் மாற்றி டெலிவரி கொடுக்கறது, அப்புறம் நம்ம புக் பண்ணி அனுப்புறது, அதுக்கப்புறம் வந்து மார்க்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே சர்வீஸ் இருக்குது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு சர்வீஸ் இருக்குது. சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது. உங்களுக்கு யாராச்சுக்கும் தேவைப்பட்டதுன்னா விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறோம். நான் நிறைய தடவை இடையில வந்து பிரேக் எடுத்துட்டேன் சில காரணங்களால். இப்போ வந்து நான் கண்டினியூவாக வரணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்துட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஆஃபீஸில் வந்து நம்ம அதாச்சும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறது, கடை, ஆஃபீஸ் எதுவாக வேணால் இருக்கட்டும். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ளஸ் மைனஸ் விட நிறைய ப்ளஸ் தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். நம்மளுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது, எந்த அளவுக்கு அவங்க உழைக்கிறாங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அது வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரோம்னு சொல்லலாம். இப்போ எங்களே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்சல் சர்வீஸ்ன்றதுனால நிறைய வெயிட் தூக்குற வேலை எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து லோடு வந்து நிறைய தூக்குற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் வந்து அந்த மாதிரி அமைஞ்சிடுச்சு. பசங்களும் நம்ம அப்பா என்ன வேலை செய்கிறாரு அப்படின்றத பார்க்கணுன்றது தான் என்னோடய அபிப்பிராயம். அப்போ தான் பசங்களுக்கு வந்து நம்ம ஃபேமிலி அப்பா அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது பசங்களும் உணர்ந்து வளருவாங்க. இந்த பண்டல் தூக்குறது என் ஹஸ்பண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கேஷ் ரிசீவ் பண்ணுறது, ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது, அப்புறம் இந்த பண்டல்லாம் மார்க்கிங் பண்ணுறது, கேஷ் வாங்கி வச்சுக்க கேஷ் வாங்குறது, நிறைய கால்ஸ் நிறைய வரும். ஏன்னா வந்து கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ட்ராக் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணுற பண்டல் பாக்ஸுக்கு வந்து மார்க்கிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் மார்க் பண்ணி அனுப்புவாங்க. இந்த மாதிரி தான் எங்களோட ஆஃபீஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும். என் ஹஸ்பண்ட் சம்டைம்ஸ் வந்து அவர் ஒரே ஆளாக கூட இந்த ஆஃபீஸை ரன் பண்ணியிருக்காங்க. அவர் கிரேட் தான் அப்படின்னு நான் சொல்லணும். வீட்டில் டீ காஃபி குடித்தாலும் நம்ம வேலை செய்கிற இடத்துல அந்த ஈவினிங் டைமில் டீ கல்லில் வாங்கி டீ குடிக்கிற சுகமே தனி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் நீங்கள் யாருனா பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் யாருனா பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் வேலைக்கு ஆட்கள் போடாமல் நம்மளும் கொஞ்சம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது அந்த சேலரி நம்மளுக்கு மிச்சமாகும். அதுவும் இப்போ கொரோனா லாக்டவுன் டைமில் எந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லவே முடியல. ஸோ ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கே இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் ஃபேமிலியை வந்து நல்ல முறையில் நம்ம வந்து கொண்டு போக முடியும். ஸோ எங்களோட ஆஃபீஸில் வந்து நாங்கள் செய்கிற வேலைகள் இதுதான். இதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவதைகள் குடில் சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.